பார்க்க போறது புவியினுடைய அக செயல்முறைகள். புவியினுடைய அக செயல்முறை சென்ற வகுப்புல பார்த்தோம். புவின்னு சொன்னா என்ன? புவிங்கிறது 3 பிரிவுகளை கொண்டது. அதாவது புவி மேலோடு, புவி கவசம், அடுத்தது புவி கருவம் சொல்லி பார்த்தோம் இல்லையா? இப்போ இந்த மேலோட்டுல இருந்து உள்ள, அதாவது மேல இருந்து உள்ள பூமி கீழே இருக்கிறது என்னன்னு சொன்னோம்? கவசமும் கருவமும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? இந்த கவசத்தையும் கருவத்துக்குள்ள என்ன அகம்னா உள்ளே, இந்த பூமிக்கு உள்ளே, அதாவது கீழே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பாடத்துல நம்ம இப்ப அடுத்த 2வது சாப்டர்ல நம்ம பார்க்க போறோம். கவனிங்க. புவியின் மேற்பரப்பில் காணப்படும் நிலத்தொற்றுகளை உருவாக்குவதிலும் மறு உருவாக்கம் செய்வதிலும் 2 முதன்மை செயல்கள் முக்கிய பங்காற்றுகின்றன. அவை அக செயல்முறைகள் மற்றும் புற செயல்முறைகள். நான் சொன்னேன் இல்லையா, நம்ம பார்க்க போறது கீழே உள்ளுக்கு, அதாவது பூமிக்குள்ள என்ன நடக்க போகுதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு அடுத்த பாடத்துல பூமிக்கு மேல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ பூமிக்கு மேல நிறைய நிலத்தோற்றங்கள் இருக்கு இல்லையா? மலை, பீடபூமி, பாறைகள் அப்படி இருக்கு. அதையெல்லாம் யார் உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டா, அது பூமிக்கு உள்ள நடக்கக்கூடிய சில நிகழ்வுகள் அது வெளியில அழுத்தத்தின் காரணமாக தள்ளப்பட்டு அந்த நிலத்தோற்றங்களை உருவாக்கி கொடுக்குது. அந்த இச்செயல்முறைகள் புவியில் உள்ள பொருட்களின் மீது அழுத்தத்தையும் மறு உருவாக்கத்தையும் ஏற்படுத்தி புவி மேற்பரப்பில் உள்ள பொருட்களின் மீது மாற்றத்தை உண்டாக்குகின்றன. இவை புவி புற செயல்முறைகள் எனப்படுகின்றன. அடுத்த அக செயல்முறைகள் அப்படின்னு சொல்லி என்னன்னு கேட்டா, புவியின் உட்பகுதியிலிருந்து புவியின் மேற்பரப்பை நோக்கி செயல்படும் விசைகளை அக செயல்முறைகள். அதாவது பூமிக்குள்ள இருந்து நம்ம முன்னாடி பாடத்துல, அதாவது முன்னாடி வகுப்புல நம்ம பார்த்தோம். அதாவது உள்ள இருந்து இந்த மேக்மா லாவான்ற இந்த பாறை பொருள் வெளியில வந்து பாறைகளை உருவாக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா? அதுதான் இது. அதாவது பூமிக்குள்ள சில நிகழ்வுகள் ஏற்பட்டு அந்த நிகழ்வுகள் என்ன ஆகுது, வெளியில வெப்பத்தின் காரணமாக, அழுத்தத்தின் காரணமாக வெளியே தள்ளப்படுது. அதனால சில நிலத்தோற்றங்கள் உருவாகுது. இப்படி புவி அந்த அக செயல்முறை பூமிக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, நம்ம புவி மேலோடுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா? இந்த புவி மேலோடு நம்ம சென்ற வகுப்புல பார்த்தோம். புவி மேலோடு இதனோட தடிமன் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டா 5 கிலோமீட்டர்ல இருந்து 30 கிலோமீட்டர் நம்ம பார்த்தோம் இல்லையா? இதனுடைய தடிமன் இது எப்படி இருக்கும்? திடமாகவும் இறுக்கமாகவும் இருக்கும்னு சொல்லலாம். இப்ப புவி மேலோட்டுக்கு கீழே அடுத்து இருக்கிறது என்னது? கவசம் சொல்லி பார்த்தோம். இப்ப இந்த புவி மேலோட்டுக்கும் இந்த கவசத்துக்கும் கீழே நடுவுல தான் இதனுடைய இந்த திக்னஸ், அதாவது இதனுடைய அந்த திடம் சொன்னோம், அழுத்தம் சொன்னோம் இல்லையா? 5 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் சொல்லிட்டு இதுல இருக்கு என்ன? கவசத்துக்கும் இந்த புவி மேலோட்டுக்கும் இடையில, அதாவது இந்த கவசத்துக்கும் இந்த புவி மேலோட்டுக்கும் இடையில என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா புவி தட்டுக்கள் இருக்கு. என்ன இருக்கு? புவி தட்டுக்கள். இந்த புவி தட்டுக்கள் 2 வகைப்படுகின்றன. அவை என்னென்ன தட்டுக்கள் அப்படின்னு சொல்லி கேட்டா, முதன்மை புவி தட்டுக்கள், சிறிய புவி தட்டுக்கள் என்று பிரிக்கப்பட்டுள்ளன. இந்த புவி தட்டுக்கள் 2ஆக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒன்று முதன்மை புவி தட்டுக்கள், இன்னொன்னு சிறிய புவி தட்டுக்கள் அப்படின்னு சொல்லி 2ஆக பிரியப்பட்டுள்ளது. இந்த புவி தட்டுக்கள் வந்து நகரும் தன்மை உடையது. புவி தட்டுக்கள் நகரும் தன்மை உடையது. இது எங்க இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிற அந்த புவி தட்டுக்கள் கவசத்தின் மீது மிதந்து கொண்டிருக்கிறது. எங்க மிதந்து கொண்டிருக்கிறது? அதாவது புவி மேலோட்டுக்கு கீழே புவி தட்டுக்கள் இருக்கு. அப்ப இது எங்க இருக்கு கேட்டா, கவசத்துக்கு மேல இந்த புவி தட்டுக்கள் மிதந்து கொண்டிருக்கின்றன. புவி தட்டுக்கள் ஒன்றோடு ஒன்று மோதுவதால் மலைத்தொடர்கள் மற்றும் ஒழுங்கற்ற நிலத்தொற்றுகள் நிலப்பரப்பிலும் கடலடி தளத்திலும் உருவாகின்றன. இந்த புவி தட்டுக்கள் அதாவது நகர்ந்துன்னு சொன்ன இல்லையா? நகருது, ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்ளுது, பக்கவாட்டுல போகுது, கிடைமட்டமா போகுதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த புவி தட்டுகள் ஒன்றோடு ஒன்று மோதுவதல்ல, புவிக்கு மேல, புவிக்கு அதாவது இங்கே நிகழ்வுள்ள நிகழ்வானது இதனோட வெளிப்பாடு எது காட்டுது? புவிக்கு மேல, அதாவது மேலோட்டுக்கு மேல காட்டும் பொழுது இங்க வந்து மலைகள், பாறைகள் போன்ற நிலத்தோற்றங்கள் அதாவது புவியிலையும் கடல் அடியிலையும் உருவாகிறதுக்கு இந்த புவி தட்டுக்கள் ஒரு காரணமாக இருக்குது. அடுத்தது இந்நிகழ்வை புவி தட்டுக்களின் நிகழ்வு என அழைக்கப்படுகின்றன. புவி தட்டுக்கள் நகர்வுக்கு கவசத்தில் காணப்படும் வெப்ப சக்தியே காரணமாக உள்ளது. ஏன் இந்த புவி தட்டு நகருது? நகர்ந்துட்டு இங்கேயே இருக்கலாமே, ஏன் வந்து இது வந்து உந்தி வெளியே தள்ளப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டா, இதுக்கு என்ன காரணம் கேட்டா, இந்த கவசம் தான் காரணம். கவசம் என்ன செய்து விசை கொடுத்து, விசைனா அழுத்தம் கொடுத்து இந்த புவி தட்டுக்களை நகர செய்து, அதாவது ஒன்றுடன் ஒன்று மோத செய்து புவி மேலோட்டுக்கு மேலே சில நிலத்தோற்றங்களை உருவாக்கி கொடுக்குது. இந்த புவி தட்டுக்களை வந்து சில வகைகளாக பிரிக்கலாம். என்ன வகைன்னு சொல்லி கேட்டா, ஃபர்ஸ்ட் இணையும் எல்லை. புவி தட்டுக்கள் ஒன்றோடு ஒன்று மோதும் போது சில நேரங்களில் கீழ்நோக்கு சொருகுதல் நிகழ்வு நடைபெறும். இப்பகுதியில் புவி தட்டுக்கள் அமிழ்தல் மண்டலம் எனப்படுகிறது. ஒரு சில நேரத்தில் புவி தட்டுக்கள் என்ன செய்யலாம்? ஒன்றோடு புவி தட்டுக்கள்னா நம்ம நீங்க பாட புத்தகத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு சிறிய பலகை மாதிரி இருக்கிறது தான் புவி தட்டுக்கள்னு சொல்றோம். அது மாதிரி புவி தட்டுக்கள் புவிக்கு கீழே நிறைய இருக்கு. இந்த புவி தட்டுக்கள்
தட்டுக்கள் என்ன செய்யுது, ஒன்றோடு ஒன்று மோதும் பொழுது என்ன செய்தா, சில நேரத்துல சில தட்டுக்கள் கீழ் நோக்கி சொருகி கொள்ளுது. கீழ் நோக்கி இப்படி சொருகி கொள்றதுனால அந்த மாதிரி உருவாக்கக்கூடிய அந்த பகுதியை என்ன சொல்றாங்கன்னு கேட்டா புவித்தட்டுக்கள் அமிழ்தல் மண்டலம் என்று அழைக்கப்படுது. அடுத்து விலகும் எல்லை. புவித்தட்டுக்கள் ஒன்றை ஒன்று விட்டு விலகும் பொழுது மேக்மா எனப்படும் பாறை குழுவு புவி கவசத்திலிருந்து வெளியேற்றப்படுகிறது. ஒரு நேரத்துக்கு என்ன, ரெண்டு தட்டுக்கள் ஒன்றோடு மோதி கொள்ளாமல் விலகும் பொழுது புவி கவசத்திலிருந்து என்ன வந்து, ஏற்கனவே முன்னாடி வகுப்புல பார்த்தோம், கவசத்துலதான் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம், மேக்மா எனப்படும் பாறை குழம்பு இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா. அந்த பாறை குழம்பு இப்போ இங்க எப்படி வெளிவருது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த புவி தட்டுக்கள் ஒன்றோடு மோதி கொள்ளாமல் விலகும் பொழுது இந்த கவசத்திலிருந்து என்ன வெளிவருதா, வெளியில இருந்து பாறை குழம்பு, மேக்மா எனப்படும் பாறை குழம்பு வெளியில வருதுன்னு சொல்லிட்டு. அடுத்தது பக்க நகர்வு இல்லை. புவி தட்டுக்கள் ஒன்றுக்கொன்று கிடையாக பக்கவாட்டில் நகர்தலே கிடையாதுன்னு சொன்னா இப்படி நகர்ந்து போகுது. கிடைன்னு சொன்னா இந்த பக்கமாவே நகர்ந்து போகுது. அதாவது புவி தட்டுக்கள் ஒன்றோடு கிடை பக்கமாகவே நகர்ந்து சொல்றத கிடைமட்ட நகர்வு என்று நாம சொல்றோம். அடுத்தது கண்ட தட்டுக்கள் நகர்வு. கிடைமட்ட அழுத்த திசையின் காரணமாக புவித்தட்டுக்கள் மேலும் கீழும் நகர்வதால் மடிப்புகள் உருவாகின்றன. இந்த கிடைமட்டம் பார்த்தாலே இப்படியே போகுதுன்னு சொல்லி இப்படியே இந்த பக்கம் அதாவது இந்த நேர் வரிசையிலே இந்த புவித்தட்டுக்கள் போகும் பொழுது அந்த என்ன ஆகுதுன்னு சொல்லி கேட்டா மேலும் கீழும், அதாவது ஒரே அந்த ஒரு சைடா போகுது, தவிர்த்து ஒரு ஒழுங்குமுறையாக போகாம மேலும் கீழும் போறதுனால அதுக்கு என்ன ஆகுது, மடிப்புகள் உருவாகுது. இந்த மடிப்புகள் உருவாகுறதுனால பூமிக்கு மேல என்ன உருவாகுதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா மடிப்பு மலைகள் உருவாகுது. பூமிக்கு மேல என்ன உருவாகுது, மடிப்பு மலைகள் உருவாகுது. இதுக்கு உலகத்துல வந்து மிக சிறந்த எடுத்துக்காட்டா எது சொல்லணும்னு சொன்னா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய இமயமலையும் ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய ஆல்ப்ஸ் மலையும் நம்ம சொல்லலாம். ஆல்ப்ஸ் மலையும் இமயமலையும் அப்படி உருவாக்கப்பட்டதுதான். எப்படி, கிடைமட்டமாக செல்லும் பொழுது மேல வந்து என்ன ஒரு நிலத்தோற்றத்தை மடிப்புகள் உருவாகுது. அந்த மடிப்புகளின் காரணமாக இந்த மலைகள் உருவாக்கப்பட்டுள்ளன. அடுத்து புவி தட்டுக்களின் அசைவினால் பாறைகளின் மீது அழுத்தம் மற்றும் இறுக்கம் ஏற்பட்டு அவை விரிவடைகிறது. இந்த பாறைகள் கீழே இருக்குன்னு சொல்லலையா, பாறை குளம் இருக்கு இல்லையா, இந்த புவி தட்டுக்கள் ஒன்றோடு ஒன்று அசைறதுனால அழுத்தம் மற்றும் இறுக்கம் ஏற்பட்டு அவை என்ன செய்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. எக்ஸ்பேண்ட் விரிவடைகிறது. அந்த மாதிரி விரிவடையும் போது பாறைகளில் விரிசல்கள் தோன்றுகின்றன. இந்த விரிசல்கள் தோன்றுறதுனால பிளவுகள் ஏற்படுகிறது. அந்த பிளவுகள் ஏற்படுறதுக்கு ஒரு முக்கிய எடுத்துக்காட்டு என்ன சொல்லலாம் சொல்லி கேட்டீங்கன்னா கிழக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள பிளவு பள்ளத்தாக்கு இதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக சொல்லலாம். இதனால என்ன ஆகுது, அதாவது இந்த அழுத்தத்தினாலும் இறுக்கத்தினாலும் என்ன ஏற்படுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா புவி அதிர்ச்சியும் எரிமலைகளும் மடிப்புகளும் பிளவுகளும் இணைந்து செயலாற்றி கண்டங்களையும் கடற்கரை கரைகளையும் உருமாற்றம் பெற செய்கின்றன. அதாவது இந்த புவி அதிர்ச்சியையும் யார் ஏற்படுத்துறா, இந்த புவி தட்டுக்கள் கிடைமட்டமாக நகரும் பொழுது ஏற்படக்கூடிய அந்த அழுத்தம் மற்றும் இறுக்கத்தின் காரணமாக என்ன ஏற்படுது அப்படின்னு சொன்னோம், பிளவு பள்ளத்தாக்கு ஏற்படுதுன்னு சொன்னோம். அதனால வேற என்ன நிகழ்து அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா புவி அதிர்ச்சியும் எரிமலைகளும் மடிப்புகளும் உருவாகின்றன. அடுத்து புவி தட்டுக்கள், அதாவது அது வந்து அப்படியே நின்றுறது கிடையாது. புவி தட்டுக்கள் எப்பவுமே என்ன செய்யுது, தொடர்ந்து இதனுடைய செயல்பாடு இருந்து கொண்டே இருக்கு. புவி தட்டு நமக்கு நம்மளால அது உணர முடியாது இல்லையா. நம்ம மேல புவி மேலோட்டுக்கு மேல நம்ம இருந்துட்டு இருக்கோம். ஆனா இந்த புவி மேலோட்டுக்கு கீழே இந்த புவி தட்டுக்கள் இதனோட செயல்பாடு தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கிறது. இதை நம்மளால உணர முடியாது. ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு நகர்ந்து கேட்டீங்கன்னா 1 சென்டிமீட்டர் அளவுதான் உயருது. அதாவது நகருது 1 சென்டிமீட்டர் சொன்னா இவ்வளவு தூரம். வருஷத்துக்கு எவ்வளவு, ஒரு வருஷத்துக்கு இவ்வளவுதான் நகருது. அப்போ ஒரு வருஷத்துக்கு இவ்வளவு நகருதுன்னா அப்ப இவ்வளவு நாளா எப்படி, அதாவது புவி வந்து மேல, இப்ப புவிக்கு மேல நம்ம என்ன படிக்கிறோம், நிறைய கடல்கள் இருக்கு, பெருங்கடல்கள் இருக்கு, கடல்கள் இருக்கு, ஆறுகள் இருக்கு, பனியாறுகள் இருக்கு, மலைகள் இருக்கு, பீடபூமிகள் இருக்கு, எரிமலைகள் இருக்கு. இப்ப நம்ம பார்க்கும்போது 7 கண்டங்கள் வேற இருக்கு. அந்த ஒரு கண்டத்துல நம்ம வசிக்கிறோம். ஆனா ஆரம்ப காலத்துல இப்படி பூமி எப்படி இருந்தது, இந்த மாதிரி எந்த நிலத்தோற்றங்களும் இல்லாமல் இருந்தது. இந்த மாதிரி நிகழ்வுகள் நிகழ்ந்த பிறகுதான் மேல நம்ம சொன்ன இந்த கண்டங்கள் ஆறுகள் எல்லாமே உருவாகி இருக்கு இல்லையா. அப்போ இது எப்ப நிகழ்ந்தது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதாவது எத்தனையோ வருடங்களுக்கு முன்பு இந்த புவித்தட்டு மெல்ல மெல்ல நகர்ந்துதான் என்ன இருக்கு, இந்த மாதிரி நிலத்தோற்றங்களை நமக்கு உருவாக்கி கொடுத்திருக்கு. இப்ப நம்ம பார்க்கும்போது ஒரு வருஷத்துக்கே இவ்வளவுதான், அதாவது 1 சென்டிமீட்டர் தான் நகருதுன்னு சொன்னா, அதாவது கிட்டத்தட்ட 450 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பே என்ன செய்யலாம், இந்த புவித்தட்டுகள் நகர்ந்து இப்ப என்ன இருக்கு, கண்டங்களை உருவாக்கி நமக்கு கொடுத்திருக்கு. அப்படி உருவானதுதான் என்னது, நம்ம வசிக்கக்கூடிய நம்ம ஆசிய கண்டம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். நிறைய 7 கண்டங்கள்னு சொல்றோம் இல்லையா. அடுத்தது இது மாதிரி 450 ஆண்டுகளுக்கு முன்பு உருவானது. உதாரணமாக நம்ம உதாரணம் சொல்லணும்னா 250 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு கோண்டுவானா நிலப்பகுதியின் ஒரு பகுதியாக இருந்து இந்திய புவி தட்டானது. இப்ப நம்ம இந்தியர்கள் சொல்றதுனால நம்ம
பார்க்கும்போது இந்தியா எப்படி உருவாகுச்சு, இந்திய நாடு எப்படி உருவாகுச்சுன்னு சொல்லும்போது நம்ம இந்திய நாடு புவி தட்டினுடைய அந்த நகர்வின் காரணமாக தான் உருவாக்கி நிலத்தோட்டம் தானே. அப்போ உருவாகி இருக்குதுன்னு சொன்னா எப்படின்னு கேட்டீங்கன்னா அது உருவாகிறதுக்கு எத்தனை ஆச்சா? இந்த புவி தட்டு நகர் வந்து 450 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பே நகர்ந்து கொண்டு இருக்குது. நம்ம இந்தியா எப்போ உருவாச்சுன்னா நம்ம இந்தியா வந்து 250 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு எங்க இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா கோண்டுவானா என்ற ஒரு பகுதியில இருந்தது. இந்த புவி தட்டுகள் மெல்ல மெல்ல நகர்ந்து என்னவா உருவானது? தற்போதைய ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா மற்றும் தென் அமெரிக்க கண்டங்களுடன் இணைந்திருந்தது. அதாவது நம்ம இந்தியா எங்க இணைந்திருந்தது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா மற்றும் அமெரிக்க கண்டங்களுடன் இணைந்திருந்தது. எப்போ? 250 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு. சரியா? ஆனா இப்போ வந்து நம்ம என்ன பண்ண, இந்தியா வந்து தனியா இருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த புவி தட்டுகள் இருந்துருக்கு சிறிது சிறிதாக நகர்ந்து இருக்கு. இந்த சிறிது சிறிதாக நகர்ந்து இப்போ என்ன செஞ்சிருக்கு? இந்த இந்திய தட்டு கோண்டுவானா என்று, அதாவது இந்த நம்ம சொன்னாலே 4 கண்டம், இந்த 4 கண்டம் இணைந்திருந்தா கோண்டுவானா நிலப்பகுதி. என்னென்ன கண்டம் சொன்னேன்? ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா, தென் அமெரிக்கா. இந்த 4 இணைந்திருந்தா தென் அமெரிக்கா. இதுல இருந்து பிரித்து வந்ததுன்னா இந்தியா. இது எப்போ வந்தது? 250 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு. இந்த 4 பகுதிகளையும் சேர்த்து என்ன சொல்றோம்? கோண்டுவானா நிலப்பகுதி. இந்த கோண்டுவானா நிலப்பகுதியிலிருந்து அப்போ புவி தட்டு மெல்ல மெல்ல நகர்ந்து பெருங்கடலிலிருந்து விடுபட்டு வடக்கு நோக்கி நகர்ந்து ஆசியாவுடன் இணைந்தது. வடக்கு நோக்கி நகர்ந்து எந்த பக்கம்? நம்ம உலக வரைபடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அமெரிக்கா, அண்டார்டிகா எல்லாம் ஒரு சைடுல இருக்கு இல்லையா? இது மெல்ல மெல்ல என்ன பண்ணிருக்கு? வடக்கு நோக்கி நகர்ந்து அந்த கோண்டுவானா பகுதி என்ன செய்தது? இந்திய பகுதி ஆசிய கண்டத்துடன் இணைந்தது. அப்படி உருவாக்கப்பட்டதுதான் ஒரு இந்திய கண்டம். இந்த கோண்டுவானா பகுதி ஒரு மிக உயர்ந்த மலைன்னு சொல்லும்போது நம்ம இமயமலையை குறிப்பிடலாம். அடுத்தது பீடபூமி சொல்லும்போது திபெத் பீடபூமியை நாம இதுக்கு எடுத்துக்காட்டா சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது புவி அதிர்ச்சி. இது புவி ஒட்டில் ஏற்படக்கூடிய ஒரு அதிர்வலைகள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதாவது முன்னாடியே நமக்கு தெரியாது இல்லையா, புவி அதிர்ச்சினா நிலநடுக்கம், எரிமலை வெடிப்பு, அதாவது கடலுக்கு அடியில் ஏற்படக்கூடிய அந்த அதிர்வு, அதுலதான் நம்ம புவி அதிர்ச்சின்னு சொல்றோம் இல்லையா. அது நமக்கு முன்னாடியே நமக்கு தெரியுதுல, அது திடீர்னு ஏற்படக்கூடிய ஒரு அதிர்வு. இது எங்க இருந்து உருவாகுதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி புவி மேலோட கவசம் கருவத்துக்கு கீழே இருந்து இந்த உருவாகுது. இந்த அலைகள், இந்த அதிர்வலைகள் உருவாகுது. இதுக்கு இந்த அதிர்வலைகளுக்கு என்ன பேருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா கீழ் மையம் என்று இது அழைக்கப்படுது. என்ன பேரு? கீழ் மையம் என்று அழைக்கப்படுது. இந்த உருவாகக்கூடிய அந்த புள்ளி, உருவாகக்கூடிய அந்த இடத்துக்கு பேர் வந்து கீழ் மையம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த அலைகள் வந்து தன்னை சுற்றி நிறைய அலைகளை உருவாக்கிக் கொள்ளுது. தன்னை சுற்றி நிறைய அலைகள், அதாவது வெளியில வரும்பொழுது நிறைய அலைகள் வரும். இப்ப நம்ம ஒரு கல்லை எடுத்துட்டு போயிட்டு ஆத்துக்குள்ள போடுறோம். ஆத்துக்குள்ள போடும்போது என்ன ஆகுது? அதை என்ன செய்யுது? விழுந்த இடத்த நம்ம கீழ் மையமா வச்சுக்கலாம். அந்த கல் எந்த இடத்துல விழுதோ அதை கீழ் மையமா வச்சுக்கலாம். அது பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன செய்யும்? அலைகளை பிரிச்சு விடும். பார்த்துருக்கீங்களா நீங்க? அது மாதிரி பிரிச்சு விடுறது என்ன சொல்றோம்? துணை அலைகள், அதாவது நிறைய அலைகளை உருவாக்குது. புவி அதிர்ச்சி கீழ் மையத்துக்கு நேரம் எங்க வருதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா நேரா புவி மேலோட்டுக்கு மேலே வந்து என்ன செய்யுது? வந்து அதிர்ச்சி, புவி அதிர்ச்சி உருவாக்குது. இந்த மேல வர அந்த இடத்துக்கு என்ன பேர் கேட்டீங்கன்னா மேல் மையம். அதாவது எந்த இடத்துல உருவாகுது, அதாவது புவி அதிர்ச்சி வந்து உலகத்துல எல்லா பகுதியிலும் உருவாகுது இல்லையா, சில குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டும் உருவாகுது. இந்த கீழ் மையத்துல இருந்து நேரம் மேலதான் என்ன செய்யுது? எந்த இடத்துல உருவாகுது அந்த உருவாக்கக்கூடிய அந்த இடத்துக்கு நம்ம மேல் மையம்னு சொல்றோம். இங்க இந்த உருவாக்கக்கூடிய இந்த கீழ் மையத்துல என்ன செய்யுது? நிறைய அதிர்வலைகளை உருவாக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். இந்த புவி அதிர்ச்சியின் தாக்கம் புவியின் மேல் மையத்தில் தான் அதிகமாக, அதாவது உருவாகிற இடம் வந்து இங்க இருந்தாலும் இதனுடைய அந்த தாக்கம் நம்மளாவே உணர முடியுது இல்லையா? மேல வந்தோடனே நமக்கு நிறைய பாதிப்புகளை கொடுக்குது. அதாவது உருவாக்குற இடத்துல எந்த பாதிப்பும் கிடையாது. இந்த வெளியில வரும் பொழுது இந்த மேல் மையத்துல தான், அதாவது புவிக்கு மேலோட்ல அதிக பாதிப்புகளை கொடுக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இந்த அதிர்வலைகளை உருவாக்குதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த நிறைய இந்த கீழ் மையத்துல உருவாக்கி நிறைய அதிர்வலைகளை உருவாக்குதுன்னு சொன்னோம் இல்லையா? அந்த அதிர்வலைகளை வந்து 3 வகையாக பிரிக்கலாம். அது என்னென்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா முதன்மை அலைகள் மற்ற அலைகளை விட மிகவும் வேகமாக பயணிக்கக்கூடியது. அதாவது ஃபர்ஸ்ட் உருவாகக்கூடிய அந்த அலை எப்படி இருக்குமா? நல்லா வேகமா இருக்கும். எப்படி நம்ம கண்ணு போடும்போது நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உருவாகும் போது எப்படி இருக்கும்? நல்லா வேகமா இருக்கும். அந்த அலைகள் வந்து வேகமாகவும் பயணிக்கக்கூடியவை. முதன்மை அலைகளை புவியோட்டினை முதலில் வந்து அடைகின்றன. இந்த அலைகள் தான் என்ன செய்யுது? ஃபர்ஸ்ட் புவியினுடைய மேல் மையத்தை வந்து வேகமாக வந்து அடைகின்றன. இவ்வலைகள் திரவ வாயு பொருட்கள் வழியாக பயணிக்கிறது. நடுவில் பயணிச்சு வருது இல்லையா? இந்த நடுவில் தான் கவசத்தை தாண்டி, கருவத்துல இருந்து கவசத்தை தாண்டி புவி தட்டுக்களை தாண்டி புவி மேலோட்டுக்கு வரும் பொழுது என்ன செஞ்சுட்டு வருது? திரவ வாயு பொருட்களை எல்லாம் என்ன செய்யுது? கடந்து கொண்டு
வருகிறது. இதனுடைய வேகம் எப்படி இருக்குன்னா வினாடிக்கு 5.6 கிலோமீட்டர் முதல் 10.6 கிலோமீட்டர் வரை வேறுடைய வேகம். அதாவது வினாடின்னு சொன்னா நம்ம கண்ணு மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள என்ன செய்வான் 5 கிலோமீட்டர் வேகத்துல இருந்து 10 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் என்ன செய்வான் வெளியில அதனுடைய அலைகளை எடுத்துட்டு வெளியில வந்து புவி அதிர்ச்சியை உருவாக்கி கொடுக்குது. அடுத்தது இரண்டாம் நிலை அலைகள் சொல்லும் பொழுது இரண்டாம் நிலை அலைகள் எப்படி வருதுன்னு சொல்லிக்கிட்டா திடப்பொருட்கள் வழியாக மட்டுமே. நம்ம முதல் அலைகளுக்கு என்ன பண்ணோம் முதன்மை அலைகள். இது வந்து முதன்மை அலைகள் இல்லையா, ஃபர்ஸ்ட் இதுதான் மேல போகுதுன்னு சொன்னோம். இது முதன்மை அலைகள், இது இரண்டாம் நிலை அலைகள், இது மூன்றாம் நிலை அலைகள்னு சொன்னோம். இந்த முதல் அலைகள் வந்து திரவ வாயு எல்லாமே திரவ வாயு பொருட்கள் எல்லாம் கலந்து வருதுன்னு சொன்னோம். இப்ப இரண்டாம் நிலை அலைகள் வெறும் திட பொருட்கள் வழியாக மட்டும்தான் செய்யுமா வெளியில வருமா. இக்குறுக்கலைகள் பயணிக்கும் திசைக்கு செங்குத்தாக புவியில் அசைவினை ஏற்படுத்துகின்றன. இதனுடைய சராசரி வேகம் வினாடிக்கு 1 கிலோமீட்டர் முதல் 8 கிலோமீட்டர் வரை இருக்கும். இதனுடைய வேகம் வந்து அந்த அளவுக்கு வேகம் கிடையாது. இது என்ன சொன்னோம், இந்த அலைகளுடைய வேகம் 5 கிலோமீட்டர்ல இருந்து 10 கிலோமீட்டர் இருக்குன்னு சொன்னோம். இது எவ்வளவு சொல்லியிருக்காங்க, இதனுடைய வேகம் வந்து அதாவது 6 கிலோமீட்டர், அதாவது 1 கிலோமீட்டர்ல இருந்து 6 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது லாஸ்ட் மேற்பரப்பு அலைகள். மேற்பரப்பு அலைகள் மேற்பரப்புகளில் முதன்மை அலைகளை போன்று காணப்படுகின்றன. ஆனால் இவை புவியின் மேற்பரப்பில் நீண்ட தூரம் பயணம் செய்கின்றன. இப்ப இந்த அலைகள் சொல்லும் பொழுது அதாவது இந்த அலைகள் மேற்பரப்பு அலைகள் இவை பூமியில என்ன செய்யலாம் ரொம்ப நேரம் வந்து பயணம் செய்தா அதோட தாக்கத்தை வெகு நேரம் வைத்திருக்கிறது. இவ்வலைகள் மற்ற அலைகளை விட வேகம் குறைவானவை. இவை அதிக அளவில் அழிவை ஏற்படுத்தக்கூடியதாகும். இதன் சராசரி வேகம் வினாடிக்கு 1 முதல்